ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி டோம்னிக் அண்ட் த லேடிஸ் பஸ் மூவியோட ஸ்டோரியில் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஹீரோவோட பேர் டோம்னிக். இவர் ஒரு எக்ஸ் போலீஸ். இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஆனால் இவருக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசைனால அதை மறைச்சு அவர் நினச்ச மாதிரி போலீஸும் ஆயிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கேஸில் அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு தெரிய வந்து அவரை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ அவர் டிடெக்டிவாக இருப்பார். அவரை தேடி சின்ன சின்ன கேஸ் மட்டும்தான் வரும். அவர் நினச்ச மாதிரி மிஸ்ஸிங் கேஸோ மர்டர் கேஸோ எதுவுமே அவருக்கு வராது. இப்போ அவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும். அதுக்காக டெய்லி இன்டர்வியூ எடுத்துகிட்டும் இருப்பார். ஆனால் வர எல்லாரையுமே காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஒரு பையன் வருவான். அவனை மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பார். அவனை செலக்ட் பண்ணதுக்கு ரீசனாக அவர் என்ன சொல்வார்னா, நீ சேலரிக்காக இந்த ஜாப்க்கு வந்த மாதிரி இல்லை. உன் ட்ரெஸ், பைக் இதெல்லாம் வச்சு நீ ஒரு பணக்கார வீட்டு பையங்கிறது தெரியுது. அதுவும் இல்லாமல் நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு ஒரு பைக் தேவைப்படுது. அந்த பைக் உன்கிட்ட இருக்குது, அதனால தான் இந்த ஜாப்க்கு ஒன்று சூஸ் பண்ணேன்னு சொல்வார். ஹீரோ அவரை தேடி எந்த பெரிய கேஸுமே வரல அப்படின்னு இருக்கப்போ இவர் தங்கியிருக்க வீட்டோட ஓனர் இவர்கிட்ட ஒரு லேடிஸ் பஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ இந்த பர்ஸ் அங்கே யாரும் விட்டுட்டு போயிட்டுதாகவும் இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இவர்கிட்ட சொல்வாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு காசு வராத எந்த கேஸையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்வார். இப்போ அவங்க, நீ எனக்கு 4 மாதமாக வாடகை கொடுக்கவே இல்லை, இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு நீ கண்டுபிடிச்சா அந்த 4 மாதம் வாடகையை நீ எனக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால அந்த கேஸை ஹீரோ எடுக்கிறாரு. அந்த பர்ஸோட ஓனர் யாருன்னோ தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்ஸ்குள்ளே கொஞ்சம் பணமும் ஒரு செயினும் இருக்கும். அவங்க இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க சொன்னதுக்கு ஒரு பர்சனல் ரீசனும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருப்பாரு. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் போனப்போ அந்த கப்பல் மூழ்கி காணாமல் போயிருப்பாரு. இன்னி வரைக்கும் அவர் வருவாருன்னு அவங்க காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த கேஸை இவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த பர்ஸ்குள்ளே கிழிஞ்சு போன ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட பேப்பரும் இருக்கும். அதில் ஒரு லோன் நம்பர் இருக்கும். அதை வச்சு இந்த பர்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் பூஜா. பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிக்கிறப்போ பூஜாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்ததா சொல்லுவாங்க. அவனோட பேர் கார்த்திக். ஆனால் அவனோட ஃபோட்டோ அவங்க கிட்ட இருக்காது. அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதும் பிடிக்காதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஃப்ராடுன்னு அவங்க சொல்லுவாங்க. கார்த்திக்கும் பூஜாக்கும் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த பிரேக்கப்புக்கு ரீசனும் கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு சாரீ தான். பூஜா சாரீ கட்ட மாட்டாங்க. அப்போ யாருக்கு அவன் சாரீ வாங்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறது சண்டையில் தான் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப்பும் ஆயிருக்கும். பூஜா அதுக்கப்புறம் கார்த்திகை தேடி போயிருப்பாங்க. ஆனால் அவன் கொடுத்த அட்ரஸ் கூட ஃபேக்காக தான் இருந்திருக்கும். பூஜாவுக்கு ஒரு ஸ்டாக்கரும் இருந்திருப்பான். அவனை போய் ஹீரோ விசாரிப்பார். ஆனால் அவனுக்கும் பூஜா மிஸ்ஸிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இப்போ அந்த பர்ஸ்லேருந்து ஒரு மெமரி கார்டு எடுக்கிறாங்க. அதில் கார்த்திகோட பூஜா ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த வீடியோ இருக்கும். ஆனால் அதுலேயும் பூஜாவோட ஃபேஸ் மட்டும்தான் கவராக இருக்கும். கார்த்திகோட ஃபேஸை அவர் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டார். இப்போ அந்த வீடியோவில் பார்த்த ஹோட்டல் எதுன்னு கண்டுபிடிச்சி டோமினிக்கும் அவர் அசிஸ்டண்ட்டும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே கார்த்திக் பற்றி விசாரிப்பாங்க. ஆனால் அங்கேயும் அவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. பூஜாவோட அட்ரஸ் தான் இருக்கும். இப்போ அவங்க ஹோட்டலுக்கு பே பண்ண பில் அமௌண்ட்டோட பேங்க் டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் கார்த்திகோட பேரும் அவரோட அட்ரஸும் இருக்கும். இவங்க 2 பேரும் அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே கார்த்திகோட தங்கச்சியான நந்திதா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கார்த்திக் காணாமல் போய் 2 வருஷம் ஆனதாகவும் அதுக்காக போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அவங்க கார்த்திகை கடைசியாக காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்துருப்பாங்க. அப்போது கார்த்திக் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதாகவும் அந்த பொண்ணை நந்திதாக்கு சீக்கிரமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறதாகவும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணோட பேரை அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் கார்த்திக் இங்கே வரவே இல்லை, அவன் காணாமல் போயிட்டான்னு நந்திதா சொல்கிறாங்க. பூஜாவும் கார்த்திக்கும் எந்த டேட்டில் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் கார்த்திக் காணாமல் போயிருக்காரு. அப்போ தான் அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆகியிருக்கு. இப்போ கார்த்திக் ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்ஜிஓவில் போய் டோமினிக் விசாரிக்கிறாரு. அவர் பார்த்த கேஸில் இருந்த எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கார்த்திக் மிஸ்ஸிங்க்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாரு. பூஜா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. பிரேக்கப் ஆன 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கார்த்திகை பார்க்க போகிறதா சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இப்போது கார்த்திக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் தங்கியிருந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. கார்த்திக் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் சாரி கட்டின ஒரு பொண்ணு கூட கார்த்திக் வந்தாருனும், திருப்பி போகிறப்போ அந்த பொண்ணு மட்டும் சூட்கேஸோடு போனதாகவும் பக்கத்து வீட்டில் இருந்தவர் சொல்வார். ஆனால் அவருக்கு அப்போது கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாததுனால அந்த பொண்ணோட ஃபேஸை அவரால் சரியாக பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பார். அந்த சாரி கட்டின பொண்ணு யார், அவங்களுக்கும் பூஜா கார்த்திக் இவங்க 2 பேர் மிஸ்ஸிங்க்கும் என்ன சம்மந்தம், இந்த கேஸை டிடெக்டிவான டோமினிக் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.